Hi and welcome back to my channel. இன்னைக்கு லஞ்ச் முள்ளங்கி சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு ஒரு சிம்பிள் பொரியல், ஒயிட் ரைஸ். இது நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அரவுண்ட் 12:30 மார்னிங். தக்காளி சாதம், முட்டை, ஆனியன் ரைத்தா வச்சு தான் இன்றைக்கி பேக் பண்ணேன். இப்போ நான் சமைக்கிறது நைட்டுக்காக. ஸோ இப்போ துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீரகம், வெந்தயம், 4 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 நாட்டு தக்காளி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 1 by 1 நம்ம சைமல்டேனியஸாக பண்ணோன்னா வித்தின் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் குக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம உருளைக்கிழங்குலாம் ஃபைனாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்டைலில். ஸோ மண் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு 4 to 5 டைம்ஸ் கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சா போதும். ஸோ அந்த மெயின் டைமில் முள்ளங்கி தோல் சீவி ரவுண்ட் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கேரட்டையும் தோல் சீவிட்டு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா வெஜிடபிள் கட்டிங் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அண்ட் மோரோவர் நம்ம ஒரே நைஃப்பில் கட் பண்ணி பழகிருந்தோம், அதில் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னா வேறு எந்த நைஃப் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் நமக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ பீன்ஸையும் 2 பக்கமும் கட் பண்ணி நார் எடுத்துட்டேன். ஒரு 4-5 பீன்ஸ் மொத்தமாக வச்சு கட் பண்ணுறப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாம், டைமும் சேவ் ஆகும். சாம்பார் ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ தாளிக்கிறது மட்டும் கடாயில் பண்ணிவிட்டு முள்ளங்கியை ப்ரெஷர் பேனுக்கு மாற்றி தான் குக் பண்ண போகிறேன். ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம், கட் பண்ணால் முள்ளங்கி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அந்த கலர் சைட்ஸில் சேஞ்ச் ஆகும், அப்போ வர பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கேரட்டும் பீன்ஸும் தாளித்து விட்டுடலாம். ஃபைனலாக சாம்பார் செஞ்சு முடிச்சுட்டு நான் எடுத்து வைக்க போகிற அதே பாத்திரத்தில் தான் இப்போ வதக்கின முள்ளங்கியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ண பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு ஒன்று மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா வரமிளகாயோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எப்பயும் பண்ணுற அதே பீன்ஸ் பொரியல் தான். இப்போ வேக வைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. காய் ரெடி பண்ணிவிட்டு வேறு பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த அடுப்பில் அடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது வேக வச்ச பருப்பு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 15 to 20 seconds லைட்டாக அது கொதிக்கட்டும். இப்போ வதக்கின முள்ளங்கி சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு, திக்காவோ இல்லை ரொம்ப லைட்டாகவோ. இப்போ இது கூட மிளகாத்தூள், உப்பு. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே விட்டோன்னா முள்ளங்கி ரொம்ப குழஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனில் அடுப்பு மேலே விட்டுற வேண்டாம், தனியாக வேறு இடத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சாம்பார் வச்ச ப்ரெஷர் பேன் ஸ்டீம் அடங்குறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம், தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம். ஸோ சேப்பங்கிழங்கு பேசிக்காகவே கொஞ்சம் வழுவழுன்னு தான் இருக்கும். அது ரொம்ப ஃபைன் பீஸை சாப் பண்ணோன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும். அந்த ஸ்டைல் பிடிக்கலைன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸ் இல்லைன்னா லென்த் வைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர் அண்ட் சால்ட் எல்லாம் சேர்த்து குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப பேர்ன் ஆகிடுச்சுன்னா அதோட ஃப்ளேவரே மாறி போயிடும், கருகின வாடை தான் வரும், கிழங்கோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு கிழங்கையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிழங்கு ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம பருத்தி விட்டு குக் பண்ணுறப்போ எல்லா சைட்ஸ் ஈவனாக வேகும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு ஸ்டவ்க்கு சின்ன அடுப்புக்கு மாற்றிக்கலாம். ஸோ சிம் ஃப்ளேம்லேயே குக் ஆச்சுன்னா நமக்கு மித்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கும் டைம் சரியாக இருக்கும், கிழங்கும் சீக்கிரம் அடிப்பிடிக்காது. சாம்பார் வேக வச்ச ப்ரெஷர் பேன் ஸ்டீமும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. சாம்பாரையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ சாம்பார் வச்ச அதே பேனில் தான் அடுத்து ரைஸ்க்குமே ரெடி பண்ணணும்.
என்கிட்ட இப்போ நான் காட்டுற குக்கரோட சைஸை விட அடுத்த சின்ன சைஸ்லேயும் பேன் இருக்குது. பட் அதோடய டியூப் சரியில்லாதனால சைட்ஸில் தண்ணி லீக் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரே ப்ரெஷர் பேன் தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன உலக்கில் 2 உலக்கு நார்மல் பொன்னி புழுங்கல் ரைஸ். ஸோ இன்பிட்வீன் இன்னொரு பக்கம் கிழங்கு வெந்துட்டுருக்கு. அதையும் அப்பப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சாதம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பேனை நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வெந்துட்டு இருந்த கிழங்கோட ஸ்டேட்டஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பாச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சேர்த்த ஆயில் கொஞ்சம் எக்ஸஸ் தான். ஸோ கிழங்க எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ரிமைனிங் ஆயிலை வந்து வேறு ஒரு சின்ன சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸ்டோர் பண்ண ஆயிலை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஏதாவது ஒரு ரெசிபியில் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு சிலருக்கு கடாயில் இருக்கிற மிச்ச எண்ணெயில் ஜஸ்ட் ஒரு கரண்டி சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதும் பிடிக்கும். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையான ஸ்டேட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே வேறு சின்ன வெசலுக்கு மாற்றிடலாம். ஸோ திஸ் இஸ் மை சிம்பிள் லன்ச். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.